நீங்க ஒரு புது காரை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நீங்க நியூ கார்ல அப் டு 50,000 வரைக்கும் சேவ் பண்ணலாம். இந்த டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா இன் அடிஷன் டு எனி கைண்ட் ஆஃப் டீலர் டிஸ்கவுண்ட் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி நியூ கார் பையர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். நிறைய பேருக்கு இதை பத்தி ஐடியாவே இல்லை. நான் நோ கிளைம் போனஸ் சர்டிபிகேட் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கீங்க, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லைன்னா உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதனால எவ்ரி இயர் உங்க பிரீமியமும் இறங்கிட்டே தான் இருக்கும். இதுல என்ன விஷயம்னா அந்த என்சிபி வந்து அந்த காருக்கு கிடையாது, அந்த ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள்க்கு தான். இப்போ நீங்க பழைய காரை வித்துட்டு ஒரு புது கார் வாங்குனீங்கன்னா அந்த என்சிபி சர்டிபிகேட்டை அந்த பழைய இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து நீங்க கேட்டு வாங்க. நீங்க நியூ கார் வாங்கும்போது அந்த பழைய என்சிபி சர்டிபிகேட்டை வச்சுட்டு புது காருக்கான இன்சூரன்ஸ்ல டிஸ்கவுண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். ஓல்டு காரோட இன்சூரன்ஸ் கம்பெனி வேற, புது காருக்கான இன்சூரன்ஸ் கம்பெனி வேற இருந்தாலும் இந்த என்சிபி சர்டிபிகேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்சிபி சர்டிபிகேட் இஸ் வேலிட் ஃபார் 3 இயர்ஸ். இப்போ நீங்க பழைய காரை வித்துட்டு ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க புது கார் வாங்கலனாலும் நீங்க புது கார் வாங்கும் போது இந்த என்சிபி சர்டிபிகேட் நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.